எரியிற மெழுகுவர்த்தி மேலே மஞ்சள் தூள் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் எடுத்துருக்குங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு டேபிள் மேலே வைக்கும்போது ஒரு சில டைமில் கை தவறலாம் கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் எங்கேயாச்சும் கையில் வாட்ச் கொண்டு போகும்போதும் நிறைய மழை பெஞ்சாலும் பேகுக்குள்ளே நம்ம கழட்டி வச்சாலுமே அந்த பேகுமே நனைஞ்சு வாட்ச் வேஸ்ட்டாக போடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பாஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம வாட்ச் எடுத்துருக்கல வாட்ச் முன்னாடி பகுதியும் நல்லா இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா நீங்கள் மடித்து விட்டுருங்க ஸ்பாஞ்சியை. அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் நார்மல் பேப்பர் சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. சின்னதாக நீங்கள் கட் பண்ணி இந்த வாட்சை நீங்கள் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் வாட்சை நீங்கள் பேப்பர் வச்சு நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்ட பின்னாடி ஒரு லப்பர் பேண்ட் நல்லா நீங்கள் டைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இது போல் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனாலும் சரிங்க, இந்த வாட்ச் கீழே விழுந்தாலும் ஒன்றுமே ஆகாது, தண்ணியுமே படாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்பாஞ்சு எதில் கிடைக்கும் நீங்கள் பார்த்து நம்ம துணியெல்லாம் வாங்கணும்னா அது உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்சு இருங்க. அந்த ஸ்பாஞ்சு நம்ம எடுத்து வச்சு இது போல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடிக்கடிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி பட்டுருங்க. அந்த மாதிரி கெட்டி பட்டாலே மூடி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கெட்டி படாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தாங்க. வேஸ்லின் அப்படிலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த நெய் பாலிஷ் டப்பா மேலே ஓரங்களை எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் கரெக்டாக மூடியும் போட வரும். அது மட்டும் இல்லாமல் காற்றுமே போகாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் பாட்டில் கேப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் டபுள் ஸ்டிக்கர் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப் உள்ளுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து டபுள் டேப்பை இது போல் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இதே போல் மிச்சம் 2 கேப் இருக்குல்லையே அது உள்ளுக்குள்ளே நம்ம டபுள் டேப்பை ஒட்டி விட்டு பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஸ்டிக்கரை நம்ம 3த்துமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சியில் இருக்கு இல்லையா, மிக்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. மிக்சியில் நம்ம கிச்சனுக்குள்ளே அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது மிக்சி மேலே தண்ணி பட்டாலே வீணாக போகிற நம்ம தண்ணி படாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிக்சியை நீங்கள் தலைக்கீழே நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் திருப்பி வச்ச பின்னாடி அந்த மிக்சியோட ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் 3, அது உள்ளுக்குள்ளே இந்த கேப்பை நம்ம ஒட்ட வச்சுக்க போகிறோங்க. பாருங்கள், ஒரு கேப்பை நான் போட்டு நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் மிச்சம் 2 கேப்பை நீங்கள் போட்டு விட்டு கொடுங்க. இப்போ நம்ம 3 கேப்பு நல்லா நம்ம போட்டு பின்னாடி கை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியை நீங்கள் நேராக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மிக்சி மேலே தண்ணி படாது. அது மட்டுமே இல்லாமல் அழகாக எடுத்துக்கும் செய்யலாம், திரும்பவும் வச்சுக்க செய்யலாங்க. அந்த மிக்சி கடையில் நல்லா கேப்புமே கிடைக்கும், தண்ணி விழுந்தாலுமே ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்புக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை தாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ சக்கரை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை வாங்கிட்டு வந்தாலும் நல்லா மணலாக இருக்கும்னு நினைப்போங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனாலும் சக்கரை நல்லா கெட்டி பட்டுரும். அது மட்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஈரத்தன்மை எறும்பு எல்லாமே வர சேருங்க. அந்த மாதிரி ஈரத்தன்மை கெட்டி படாமல் இருக்க, எறும்பு வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே சக்கரை நல்லா மணலாக அப்படி இருக்கும்.
நீங்கள் ரேஷனில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க. நான் இன்றைக்கி ரேஷன் சக்கரை தாங்க கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா, ஐஸ் குச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நீங்கள் நல்லா காய வச்சு அந்த ஐஸ் குச்சியை சக்கரை உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்து ஒரு 5-6 கிராம்பு போல் போட்டுட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சாலே சக்கரை ரொம்ப நாளைக்கு கெட்டிப்படாது, எறும்பு வராது. நீங்கள் வைக்கிற சக்கரை அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்கு இன்றைக்கி என்ன எடுத்துக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டிஸாக நியூஸ் பேப்பர் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 3 நியூஸ் பேப்பர் மேலே எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது போல் நீங்கள் கல்லுப்பு சேர்த்து பின்னாடி இது மேலால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க 3 பேப்பர் மேலேயும். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 2-3 கிராம்பு போல் ஒவ்வொரு பேப்பர் மேலேயும் இது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருளுங்க பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும், அதிகமாக போட தேவையில்லைங்க. இது எல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நீங்கள் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. மஞ்சள் தூள், உப்பு, கல்லுப்புலாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கீழே விழாத அளவுக்கு நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் பாருங்கள் 2 பக்கம் மடிச்சுட்டு இன்னும் 2 பக்கம் நல்லா இது போல் மடிச்சுக்கிறேங்க. இது போல் நீங்கள் நல்லா மடித்து விட்ட பின்னாடி ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு லப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு லப்பர் பேண்ட் நான் போட்டுக்கிறேன். நல்லா நீட்டாகவும் மடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 2 நியூஸ் பேப்பர் இருக்குல்லையே அதை நீங்கள் இதே போல் மடித்து நீங்கள் நூல் கட்டிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நூல் கட்டிக்க போகிறேங்க. இது போல் 3 பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தா நம்ம வீட்டில் அரிசிலாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அரிசி வாங்கிட்டு இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பேப்பரும் நீங்கள் அரிசி உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டுங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் இது போல் நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு அந்த அரிசி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எந்த ஒரு கெட்ட வாடியுமே இருக்காது. நீங்கள் வைக்கிற அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் 3 பேப்பரையும் நான் வச்சு விட்டேன். கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ளே மெழுகுவர்த்தி எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மெழுகுவர்த்தியில் உருகி இருக்கு இல்லையா, அந்த மெழுகுவர்த்தி ஃபுல்லாக நீங்கள் ஒரு கப்புக்குள்ளே போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெழுகுவர்த்தி போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு அகல் விளக்குக்குள்ளே மெழுகுவர்த்தி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கப்பில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சுட்டு நல்லா காய வச்சுருக்கேன். காய வச்ச பின்னாடி இந்த அகல் விளக்கை உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணுங்க. அந்த அகல் விளக்கில் கால்வாசி அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி படுற மாதிரி இருக்கணும். அதிகமாக தண்ணி பட தேவையில்லைங்க. ஒரு கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள், நல்லா கரைஞ்சிருங்க மெழுகுவர்த்தி. அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கை கீழே வச்சுக்கோங்க. ஒரு குச்சி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இது கூட நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. மெழுகுவர்த்தியில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கற்பூரம், நீங்கள் எந்த கற்பூரம் பூஜைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கற்பூரத்தை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த விளக்குக்குள்ளே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணும். இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுறணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்ட பின்னாடி ஒரு கம்பியோ இல்லை குச்சியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஒரு நூலை சின்னதாக நீங்கள் மடித்து 2 இது போல் மடிச்சுக்கணுங்க. இது போல் நீங்கள் மடிச்சுட்டு அந்த கம்பி இருக்கு இல்லையா, அது மேலால் அந்த மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ளே படுற மாதிரி இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் இப்படி நீங்கள் வச்சு விட்டாலே அந்த மெழுகுவர்த்தி ஃபுல்லாக நல்லா செட் ஆயிருங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா கெட்டி படத்துக்கப்புறம் நீங்கள் கம்பியாக இருந்தாலும் சரி, குச்சியாக இருந்தாலும் சரிங்க, மெதுவாக நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம கம்பி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நூல் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா மெழுகுவர்த்தி கூட நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மெழுகுவர்த்தி நம்ம வீட்டில் நார்மலாக ஏற்றும் போதும் நிறைய மெழுகுவர்த்தி உருகி வேஸ்ட்டாக போகிற மெழுகுவர்த்தியும் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அழகாக விளக்கும் எரியும். வீட்டில் எந்த வித கந்துச்சிட்டு இருந்தாலும் எல்லாம் வெளியே ஓடி போயிடும். இதோட வாசனைக்கு வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது. அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஐஃபை பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு நல்ல வீடியோவில்.